இந்த ஃபோட்டோவ பாருங்களேன். இந்த ஃபோட்டோல அந்த கேரட்க்கு நடுவுல ஒரு மோதிரம் இருக்கு. ஆனா, அந்த மோதிரத்த யார்றா கொண்டு போய் அந்த கேரட்ல வச்சது அப்படின்னு சொல்லி தான் டவுட் வரும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே இருக்கு. 1951ல மேரி கிராம்ஸ்க்கு அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு வெட்டிங் ரிங்க குடுக்குறாங்க. குடுத்துட்டு பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷமா அந்த வெட்டிங் ரிங்க கையிலேயே போட்டிருக்காங்க. 2004ல தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வெட்டிங் ரிங் துரதிர்ஷ்டவசமா தோட்டத்துல தொலைஞ்சு போயிடுது. அது கொஞ்சம் மண்ணுல போய் டீப்பா புதைஞ்சிச்சாட்ருக்கு. அவங்க எவ்வளவோ தேடுறாங்க, கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப ஃபீலிங் ஆனவங்க அவங்களோட பையன்கிட்ட மட்டும் அத சொல்லிட்டு, "நீ போய் அப்பாட்ட சொல்லிடாத. நான் இத போயிட்டு லோக்கல்ல டூப்ளிகேட் மோதிரம் வாங்கி போட்டு சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 வருஷம் ஓட்டியிருக்காங்க. அவங்களோட பேத்தி 2017ல போயிட்டு தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு நிறைய கேரட் கிடைக்குது. வீட்ல எடுத்து வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு கேரட்ல மட்டும் ஒரு மோதிரம் இருக்கு. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பாட்டிகிட்டலாம் போய் கேட்கவும் வந்து அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச மோதிரம் அன்னைக்கு எவ்வளவு பதறி போனேன். இன்னைக்கு இது கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்க்குறாங்க. இன்னைக்கு இன்னமுமே அது ஃபிட் ஆகுது என் கைக்கு. இந்த நேத்து தான் தொலைஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் அது உங்களோடதா இருந்தா அது என்னைக்கா இருந்தாலும் உங்களை தேடி வரும்.